ஹாய், நான் ராம்கி டைரக்டர் பேசுகிறேன். சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கு நான் ஃபஸ்ட்டு வீடியோ போடுறேன். அடேங்கப்பா! சாட்டை அவர்களே, பார்க்குறதுக்கு ஸ்மார்ட்டா இருக்கீங்க, அழகா இருக்கீங்க, நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்றீங்க, ஸ்மைலோட பேசுறீங்க. நீங்க எதுக்கு அரசியல்ல போய் போராடிக்கிட்டுன்னு எனக்கு தெரியல. ஒழுங்கா சினிமாவுக்குள்ள வந்து ஒரு நல்ல டைரக்டர் புடிச்சு, ஒரு நல்ல கதைய கேட்டு, நீ ஹீரோவ பண்ணுங்க. உங்களுக்கு அதுதான் செட் ஆகும். அரசியல் நிச்சயமா உங்களுக்கு செட்டே ஆகாது. என்னன்னா, ஒரு பபிள் மாஸ் குழந்தை பேசுற மாரி இருக்குது. நீங்க வார்த்தைகள் ஹார்டா பயன்படுத்துறீங்க. ஆனா உங்க முகம் வந்து ஒரு குழந்தை மாதிரியே இருக்குது. அது சினிமாவுக்கு ஃபிட் ஆகும். அரசியலுக்கு ஃபிட்டே ஆகாது. இப்படி பேசி பேசி தான் சீமானன கொண்டு போய் கீழ படுக்க வச்சுட்டீங்க. பேசுறது அப்படிங்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கணும். ஒரு நியாயம் இருக்கணும். நீங்க பேசி முடிச்சீங்கன்னா, கீழ வர கமெண்ட்ஸ நீங்களே போய் படிக்கணும். அந்த கமெண்ட்ஸ்ல வந்து ஒரு 1000 பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, 900 பேர் தவறுன்னு போட்டிருந்தாங்கன்னா, நீங்க பேசுற கன்டென்ட் தப்புன்னு அர்த்தம். 900 பேரும் சூப்பர்ன்னு போட்டிருந்தாங்கன்னா, நீங்க பேசுற கன்டென்ட் நியாயம்னு அர்த்தம். மக்களை எதிர்த்துக்கிட்டு என்ன பண்ணிடுவீங்க நீங்க சொல்லுங்க? ஒத்தாள் சாட்டை துரைமுருகன். ஒத்தாளு 1000 பேர் உங்க வீடியோவ பார்க்குறாங்க. 900 பேர் தவறா கமெண்ட் பண்றாங்க. அந்த 900 பேரை எதிர்த்து நீங்க என்ன பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்க? உங்களால ஒண்ணு கூட பண்ண முடியாது. இப்படி பேசி, பேசி, பேசி கத்தி, கத்தி தொண்ட போயிடும். அந்த வடிவேலு சொல்றார்ல, அப்படிதான் உங்க கதையாச்சு. தயவுசெய்து சாட்டை துரைமுருகன் அவர்களே, நீங்க உங்கள மட்டும் இறக்கிக்கல. சீமான் அண்ணனையும் இறக்கி விட்டீங்க. சீமான் உங்களுக்கு மட்டும் தலைவர் கிடையாது. நாங்கலாம் சினிமாவுல ஒண்ணா இருந்திருக்கிறோம். அதாவது 40 வருஷமா சினிமாவுல இருக்கிறோம்னா, இங்க இருக்கிற எல்லா டைரக்டரையும் எங்களுக்கு தெரியும். விஜய் அண்ணா சிஎம் ஆகணும்னு நாங்க ஆசைப்பட்ட மாரி, திரு சீமான் அவர்களும் சிஎம் ஆகணும்னு நாங்களும் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா எங்க துறையிலிருந்து போறாங்க. சீமான் அண்ணன் வந்து எங்களுக்கு எதிரிலாம் கிடையாது. அவரும் சிஎம் ஆனா எங்களுக்கு சந்தோஷமே. காரணம் சினிமா துறையிலிருந்து அவங்க போறாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு ஆசை. ஆனா சீமான் அண்ணன் வளர்றதுக்கு என்னென்ன வார்த்தைகளை பயன்படுத்தினா, என்னென்ன வார்த்தையை பயன்படுத்தினா மக்கள் இம்ப்ரெஸ் ஆவாங்க அப்படிங்கறத பூரா மறந்துட்டு, தளபதி விஜய் அவர்களை குறை சொல்றத மட்டும்தான் குறிக்கோளா நீங்க எப்ப எடுத்தீங்களோ, அப்பவே வந்து சீமான் அண்ணனை வந்து நீங்க குழி தோண்டி புதைக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இதுதான் உண்மை. இப்பயாவது நீங்க அதை ரியலைஸ் பண்ணுங்க. நீங்க மக்களுக்கு என்ன நல்லது செய்ய போறீங்க? மக்கள் கூட எந்த அளவுக்கு நீங்க ஒன்றி போக போறீங்க? இதை பத்தி நிறைய பேசலாமே சட்டை. நல்லா பேசுறீங்க. வார்த்தைகள் எல்லாம் கோர்வையா கட 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 கடன்னு நல்லா அடிக்கிறீங்க. ஆக்சுவலி ஒரு டைரக்டரா வந்திருக்கணும். இல்ல நடிகரா வந்திருக்கணும். சோ எழுதி வச்சு நீங்க படிக்கிற மாதிரி தெரியல. ஃப்ளோவா தான் பேசுறீங்க. நல்லா தான் இருக்கு. ஆனா பேசுற கன்டென்ட் உங்களை நீங்களே அழிச்சுக்கிறதுக்கு தான் அந்த கன்டென்ட் உங்களுக்கு பயன்படுமே தவிர, உங்களை வளர்த்துக்கிறதுக்கு நிறைய கன்டென்ட் இருக்கு. அந்த கன்டென்ட் பேசுங்க இனிமே. அப்பதான் உங்க கட்சி வளரும். சீமான் அண்ணனும் வளருவாரு. இனிமே அது போல தரக்குறைவா பேசுற வார்த்தைகளை நீங்க கட் பண்ணிக்கிட்டா நல்லது. கட் பண்ணிக்கிட்டு நீங்க அரசியல் பண்ணுங்க நல்லது. அப்படி இல்லைன்னா நீ தயவுசெய்து விஜய் அண்ணாலாம் இப்ப சினிமா விட்டுட்டு அங்க போயிட்டாங்கல்ல, நிறைய இடம் எம்டியா தான் இருக்கு. நீங்க இங்க வாங்க. நான் வேணா உங்களுக்கு கதை சொல்றேன். ஆனா ப்ரொடியூசரோட வந்துருங்க. உங்களை ஹீரோ வச்சுக்கிட்டு நான் படம் பண்றேன். இல்ல நிறைய இயக்குனர்கள் இருக்காங்க. உங்களுக்கு சினிமா செட் ஆகும். நிச்சயமா அரசியல் செட் ஆகாது. சினிமாவுல நடிச்சு ஒரு ஆளுக்கு பெரிய ஆள் ஆயிட்டு கூட நீங்க அங்க அரசியலுக்கு போங்க. இது நான் சொல்றது ஒரு காரணத்தோட சொல்றேன். தயவுசெய்து நீங்க சினிமாவுக்கு வந்துருங்க. உங்க முகத்துக்கு சினிமாவுக்கு வந்து ஹீரோ நடிச்சீங்கன்னா நிச்சயமா நீங்க ஜெயிச்சிருவீங்க. ஜெயிச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா வித்யா அண்ணா மாதிரி கூட நீங்க அரசியலுக்கு போங்க. இப்ப டைரக்டா இந்த பபுள் மாஸ் மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே பேசுறீங்களா, குழந்தை பேசுற மாதிரி இருக்கு. இந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு திட்டுறீங்க. திட்டும்போது என்னன்னா ஒரு குழந்தை திட்டுற மாதிரி தான் தோணுதே தவிர சீரியஸா எடுத்துக்க முடியல. எவ்வளவு காமெடியா போகுது பாருங்க. சீரியஸா பேசும்போது ஒரு முகம் அப்படி இருக்கணும், ஒரு பாடி அப்படி இருக்கணும், அந்த ஸ்கின் டோனு, கண்ணு, பார்வை எதுவுமே வரல. அப்படியே வடிவேலு பேசுறேன் அப்படி இருக்கும் அப்படி இருக்கு. நீங்க ஹீரோ மெட்டீரியல். தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க. சினிமாவுக்கு உண்டான நீங்க ஹீரோ மெட்டீரியல். அந்த வேலைய பாருங்க. அரசியல்ல கொஞ்ச நாள் விட்டுருங்க. ஏன்னா இன்னும் 5 வருஷம் யாரும் ஒண்ணும் பண்ண போறது கிடையாது. இந்த 5 வருஷத்துல சினிமாவுல நடிச்சு ஒரு பெரிய ஆள் ஆயிட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் போய் அதே சீமான் அண்ணன் கூட நீங்க பண்ணுங்க. நீங்க 5 வருஷம் இந்த பக்கம் வந்துட்டீங்கன்னா, அங்க தேவையில்லாம பேசி சீமான் அண்ணன் கீழ இறக்குறது யாரும் ஆளு கிடையாது. ஏன்னா நீங்க தான் அதிகமா பேசுறீங்க. சீமான் அண்ணன் மட்டும் பேசினா கூட ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவரு நேக்கா பேசிடுறாரு. அழகா பேசிட்டு அப்படி வந்துடுறாரு. நீங்க போட்டு துவைச்சு கிண்டி இந்த வடிவேலு சொல்ற மாதிரி சட்டையை துவைச்சு கிழிச்சு காய போட்டு விட்டாங்கன்னு சொல்ற மாதிரி போட்டுறீங்களா? நீங்க அப்படி பேசுறது உங்களையும் அழிச்சுக்கிட்டு, சீமான் அண்ணனையும் அழிச்சு, அந்த கட்சியும் அழிச்சு, நீங்க எங்க போய் ஜீரோல விட்டுருக்கீங்க. அப்ப அரசியலை விட்டுட்டு தயவுசெய்து சினிமாவுக்கு வந்து ஒழுங்கா நடிக்கிற வேலை பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் கூட ஏதாவது படம் வேணா நான் சொல்றேன். பாய்.